ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டெய்லிலாம் வீடியோ போடுறதில்ல, ஏன்னா அதில் போட்டு ஒரு அர்த்தமும் இல்லை. முடிஞ்சதை பற்றி நான் இப்படி அப்படி அளந்து பேசுகிறதுக்கு அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் டெய்லிலாம் வீடியோ போடல. ஸோ வீக்லி நம்ம வீடியோ போடுறோம். இது லாஸ்ட் வீக் பிப்ரவரி 2வது வாரத்தில் நமக்கு 5 நாளில் 4 நாளில் நம்ம ப்ரிடிக்ஷன் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. ஒரு நாள் மட்டும் ஃபெயில் ஆகிருக்கு. அதுதான் போன வாரத்தோட ப்ரிடிக்ஷன். இப்போ இந்த வாரத்தில் திங்கள்லேருந்து என்ன நடந்துன்னு பார்ப்போம். நம்ம வழக்கம் போல் இந்த மாதிரி சார்ட் கொடுத்துருவோம். இதில் நிஃப்டியோட கால் சார்ட்டு புட் சார்ட் அண்டு சென்செக்ஸோட கால் சார்ட்டு புட் சார்ட் இருக்கும். அதில் லெவல்ஸ் கொடுத்துருவோம் கால் சைடில். சரிங்களா? இப்போ நம்ம சேனல் நேம் த சீசா ட்ரேடர். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் எல்லாத்தையும் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் சார்ட்டே பார்க்க மாட்டோம். ஒன்லி கால் அண்டு புட் சார்ட் மட்டும்தான் பார்ப்போம். சரிங்களா? மற்ற எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட் எடுத்து அது மேலே போனால் கால் ஆப்ஷன் போவாங்க, அது கீழே வந்தால் புட் ஆப்ஷன் போவாங்க. ஆனால் நம்ம இண்டெக்ஸ் சார்ட்டே பார்க்க மாட்டோம். ரொம்ப வித்தியாசம். ஏன்னா அது தேவையே இல்லை. சரிங்களா? வெறும் கால் அண்டு புட்டில் இந்த சார்ட்டை போட்டுட்டு அதில் ட்ரேட் பண்ணுவோம். ப்ளஸ் இதில் நம்ம சேனல் நேம் த சீசா ட்ரேடர் அப்படின்னா, சீசானா என்னென்னா இந்த குழந்தைங்க விளாடுவாங்களா, ஒரு சைடு உட்காந்தா இன்னொரு சைடு எந்திரிக்கும். அந்த மாதிரி கால் இறங்குனா புட்டு ஏறும். இதுதான் அதோட கான்செப்ட்டு. ஸோ இந்த கான்செப்டில் தான் ஆப்ஷன் செயின் டேட்டா இயங்குது. சரிங்களா? ஸோ இதனால தான் நமக்கு இண்டெக்ஸ் சார்ட் தேவையில்லை. இண்டெக்ஸில் நிறைய ஏமாற்றுவாங்க. அது மேலே போகும், ஆனால் இங்கே ப்ரீமியம் வேறு மாதிரி இயங்கும். அங்கே 100 பாயிண்ட் மேலே போனால் இங்கே எத்தனை பாயிண்ட் ஏறும் இறங்கணும் கூட நிறைய பேருக்கு தெரியாது. அது கணிக்கவும் முடியாது. அது பியூராக இந்த கால் சார்ட் அண்ட் கால் அண்டு புட் சார்ட்டில் மட்டும்தான் காமிப்பாங்க, அண்ட் ஆப்ஷன் செயின் டேட்டாவில் காமிப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இண்டெக்ஸ் சார்ட் பார்க்குறதுல ஒரு பயனும் இல்லை. சரி வாங்க, இப்போ இந்த சார்ட் கொடுத்தாச்சு. இந்த சார்ட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்கும், ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் அப்படின்னு. அதில் போனீங்கன்னா இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணும், என்ட்ரி எடுத்தால் எங்கே எஸ்எல் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? இப்போது மார்க்கெட் பாருங்கள். நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் எந்த கால் ஆப்ஷன் எந்த புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணணுன்றதை நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஸோ அதன்படி மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஆப்ஷன் செயின் டேட்டாவை பார்ப்போம். ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லுதோ அதைத்தான் இந்த சார்ட்டில் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன் செயின் டேட்டாவில் திங்கக்கிழமை ரேஞ்ச் பவுண்டுன்னு காட்டியிருக்கு. இங்கே பாருங்கள், மார்க்கெட் இஸ் ரேஞ்ச் பவுண்டுன்னு போட்டிருக்கேன், அண்ட் ரேஞ்ச் வில் பி பிக் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ மண்டே என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? மண்டே ஓப்பன் ஆனது. இப்போ ரேஞ்ச் பவுண்ட்னா என்னென்னா மேலே கீழேன்னு போகும். இப்போ ஃபஸ்ட்டு கால் மேலே போகுது, புட்டு கீழே இறங்குதா அப்படின்னா என்னென்னா திரும்ப புட்டு மேலே போகும், கால் கீழே இறங்குன்னு அர்த்தம். அதுதான் இங்கே கொடுத்துருப்பேன். நம்ம இஷ்டத்துக்கு எங்கேனாலும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த லெவல்ஸில் தான் என்ட்ரி எடுக்கணும். அண்ட் என்ட்ரி என்ட்ரி எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறது, சும்மா தொட்டாலே என்ட்ரியா அப்படின்றத பற்றி தான் அந்த ஒரு வீடியோ சொன்னேன்ல, ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு தெரியும். ஸோ நிஃப்டியும் இதே மாதிரி தான். பட் இங்கே ஒரு சின்ன இது பாருங்கள். மார்க்கெட் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இதுன்னா, செகண்ட் பாயிண்ட் மிட் பாயிண்ட். அதாவது கால் ஆப்ஷன்லேயும் 167, புட் ஆப்ஷன்லேயும் 172. அதாவது கிட்டத்தட்ட 170ன்றது இதுக்கு சென்டராக வருதா. ஸோ இப்போ கால் ஆப்ஷனோட ப்ரீமியமும் 170க்கு கீழே இருக்குது, புட் ஆப்ஷனோட ப்ரீமியமும் 170 கீழே இருக்குது. அதாவது இந்த செகண்ட் பாயிண்ட்டு கீழே இருக்குது. அப்படின்னா என்னென்னா ரெண்டு பக்கமும் டிகே ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த டிகே நடக்கிறது இண்டெக்ஸ் சார்ட்டில் நமக்கு தெரியாது. ஸோ அதை தான் இங்கே சுட்டி காட்டியிருப்பேன். இப்போ ஆனால் இதே சென்செக்ஸ் சார்ட்டில் பாருங்கள். இங்கே பாருங்கள், சென்செக்ஸ் சார்ட்டில் இந்த பக்கம் அபோவ் த செகண்ட் பாயிண்ட் இருக்கா, புட் சைடில் பிலோ த செகண்ட் பாயிண்ட் இருக்கா. அப்போ இது ப்ராப்பராக இருக்குது. ஆனால் நிஃப்டியில் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா டிகேன்னு நினச்சிவிங்க, இல்லை சென்செக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகுதுன்னு நினச்சிவிங்க. ஆனால் ரெண்டையுமே பார்த்தா தான் எது உண்மைன்னு புரியும். ஸோ இதைத்தான் இங்கே நான் சுட்டி காட்டியிருப்பேன். ரேஞ்ச் பவுண்டுனா சைட்வேஸு இல்லை ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுற்றும், அப்போ ப்ரீமியம் டிகே அதிகமாகும். இதுதான் அதோட அர்த்தம். ஸோ இதைத்தான் நான் இங்கே போட்டிருப்பேன். ஸோ என்ன இருந்தாலும் சரி, நம்மளோட இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து திரும்ப நிஃப்டி இங்கே தொட்டுட்டு தான் இறங்கணும். சரிங்களா? இங்கே தொட்டுட்டு தான் மேலே போகணும். தொடாமல் சென்டரில் மேலே போச்சுன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே செகண்ட் பாயிண்ட் தொட்டுட்டு கீழே இறங்குது, இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் தொட்டுட்டு மேலே ஏறலை. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஸோ கடைசி என்ன நடந்திருக்கு பார்ப்போம். ஒவ்வொரு டைம் ஓகே இருங்க, கடைசியில் என்ன நடந்திருக்குன்னா நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோமா. ஓகே, எந்த இடத்துல புட் சைடில் என்ட்ரி எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், சென்செக்ஸ் சார்ட்டில் இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே ஏறுதா. ஸோ மேலே ஏறுனா அதோட அந்த லைனுக்கு கீழே தான் எஸ்எல். ஸோ நான் இந்த லோவை எஸ்எல்லாக வச்சுருக்கேன். டார்கெட் ஃபஸ்ட்டு, அதாவது ரேஞ்ச் பவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டார்கெட் வராது.
ஏன்னா ரேஞ்ச் பவுண்ட்னா சைட்வேஸில், ஸோ சைட்வேஸில் ஃபுல்லாக அச்சீவ் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து அதாவது 100 பாயிண்ட்டு அதான் ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து இதில் பாதி, தேர்ட் டார்கெட் வந்து இங்கே இருக்கிற கோடு. சரிங்களா? இப்போ 512 என்ட்ரினா அதுலேருந்து 100 பாயிண்ட் ஃபஸ்ட்டு 617, அதுக்கப்புறம் இந்த டோட்டல் லென்த்தில் பாதி, அதுக்கப்புறம் தான் இந்த டார்கெட். சரிங்களா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பேன். இங்கே நடந்திருக்கா பார்ப்போம். அகைன் எஸ்எல் ஹிட்டு 3 டைம் எஸ்எல் ஹிட்டு. ஸோ அதனால் நான் வந்து என்ட்ரி எடுக்கலை, அதாவது ஃபெயில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே எஸ்எல் ஹிட் பண்ணிவிட்டு, அதாவது எஸ்எல்ல க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப போயிருக்கு, அதான் இங்கே. ஸோ ஃபெயில்டு டுடே. சரிங்களா? மார்க்கெட் எப்படி இருந்தாலும் திரும்ப எஸ்எல் வந்து ஹிட் ஆகி ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போது இந்த புட் சைடில் நம்ம ஹோல்டு பண்ணியிருந்தால் எவ்வளோ பெருசாக கீழே இறங்கி பாருங்கள். 480 அந்த 512 என்ட்ரி எடுத்திருப்போம், விழுந்தது பாருங்கள் 344. ஸோ அதனால தான் இந்த எஸ்எல் இங்கே வந்து க்ளோஸ் ஆகிட்டாலே முடிஞ்சு போச்சு. சரிங்களா? எஸ்எல் இங்கேருந்து 66 பாயிண்ட் 67 பாயிண்ட் விழுந்திருக்கு. ஸோ இதான் நம்ம எஸ்எல். ஸோ அன்றைக்கி நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். ஸோ பாருங்கள், மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் ஆகும்னு பார்த்தா இங்கே வந்து கால் சைடு தான் போயிருக்கு, புட்டு இறங்கியிருக்கு. ஸோ மார்க்கெட் நம்ம ரேஞ்ச் பவுண்டுன்னு சொன்னது கால் சைடு போயிருக்கு. திங்கக்கிழமை நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். ஓகே, இப்போ திங்கக்கிழமை ஈவினிங்கே வந்து செவ்வாய்க்கிழமைக்கான சார்ட்டை கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நமக்கு ஆப்ஷன் செயின் டேட்டா சொல்கிறது ரேஞ்ச் பவுண்டு தான் இன்றைக்கும். ஸோ இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டுன்றது மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் கேப் டவுன் நடந்தது போல். ஸோ அதனால் நிஃப்டி வந்து அவுட் ஆஃப் த ஜோன் போயிடுச்சு, அதாவது இந்த பாயிண்ட்டுக்குள்ளே இல்லாமல் இந்த பாயிண்ட்டுக்கு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், ஸோ ட்ரா எ ரேஞ்ச் அண்டு ப்ளே அப் அண்ட் டவுன். ஓகே, டுடே எக்ஸ்பைரி டேன்றனால மார்க்கெட் வந்து 2 சைடு மூவ் ஆகும், அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே போடுங்க. டுடே இஸ் நாட் ட்ரெண்டிங் டேன்னு கொடுத்துட்டேன். இப்போது இந்த 25,600 கால் ஆப்ஷன், 25,800 புட் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். இப்போ மார்க்கெட் பாருங்கள், கீழே இருந்தால் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துருச்சு, இங்கே தேர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போகுது, போயிட்டு திரும்ப ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து இங்கே போகுதா, அதாவது முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள், ஓப்பனிங் மார்க்கெட் வென்ட் டு புட் சைடு, ஸோ இட் வில் கோ கால் சைடு அகைன்னு 9:30 போட்டிருக்கேன். கரெக்டாக பாருங்கள், இந்த 3ஆவது கேண்டில் முடிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் இங்கேருந்து கால் சைடு போகுன்னு போட்டிருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து 80, அதாவது மார்க்கெட் இங்கேருந்து டபுள் ஆகிடுச்சு. ஸோ இதை போட்டிருப்பேன், இதை வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டீங்க. ஏன் அப்படி சொன்னேன்னா, இங்கே தேர்ட் பாயிண்ட் வந்து கீழே இறங்குதா, அப்போ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டை தொடுன்றது தான் கணக்கு. ஸோ இதை இப்படி எடுத்துருக்கணும், பட் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அகைன் இப்போ வந்து கால் மேலே போயிடுச்சா, திரும்ப வந்துட்டு இங்கே பிரேக் அது வந்து திரும்ப மாறி மாறி போகும். சரிங்களா? ஸோ அது நடந்திருக்கான்னு பார்ப்போம். திரும்ப பாருங்கள், கீழே வந்து மேலே போய் திரும்ப கீழே போயிருக்கு, திரும்ப ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகும்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இது எஸ்எல்லும் அடிக்கலை, டார்கெட்டும் அடிக்கலை, இதுக்குள்ளே தான் இன்பிட்வீனில் இருந்தது. ஸோ மினிமம் உங்கள் டார்கெட் வந்திருக்கும். என்ன ஆயிடுச்சு, இருங்க, ஸ்டக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 10,000 வந்திருக்கா. ஓகே கைஸ், வாங்க இப்போது இந்த டியூஸ்டே வந்து நமக்கு அகைன் வந்து புட் சைடில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து புட் சைடு இறங்கி இருந்தால் அப்போ திரும்ப புட் சைடு ஏறும், அதாவது கால் மேலே போயிருக்கு, புட்டு இறங்கியிருக்கு, அப்போ புட்டு தானே அகைன் மேலே போகணும். ஸோ அது வந்து கடைசியாக போயிருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆஃப்டர் த மார்க்கெட்னு சொல்லிட்டு மார்க்கெட் பாருங்கள், ரேஞ்ச் பவுண்ட்னா எங்கே க்ளோஸ் ஆகிருக்கோ, எஸ்டர்டே க்ளோஸ் இது, டுடேவும் அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கா. ஸோ எஸ்டர்டே க்ளோஸ் இது, டுடேவும் அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து ப்ரீமியம் டிகே, அதனால். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து இன்பிட்வீன் இது வரைக்கும் போயிருக்கா. சென்செக்ஸ் இந்த மாதிரி, இது வந்து நிஃப்டி. ஸோ சென்செக்ஸோட என்ட்ரி, சென்செக்ஸ் அங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் மேலே போகும்போது இந்த இடத்துலேருந்து நான் இங்கேருந்து என்ட்ரி எடுத்தது ஃபஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட். ஸோ மணி வந்து இந்த இடத்துல டபுள் ஆகிருக்கும், இதை தான் நான் வந்து சக்ஸஸ்னு போட்டிருப்பேன். ஸோ அதுதான் வந்து இங்கே ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, ஸோ 2வது நாள் நமக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போது புதன்கிழமைக்கான ப்ரிடிக்ஷனையும், அதாவது எந்த சார்ட் அப்படி ப்ளே பண்ண போகிறன்றதையும் நான் வந்து முன்னாடியே கொடுத்துட்டேன். சென்செக்ஸில் இங்கே, நிஃப்டியில் இது. ஸோ அடுத்த நாள் மார்க்கெட் பாருங்கள், புட் சைடு போகுன்றதோ நான் கொடுத்துட்டேன். மார்க்கெட் 9:20 ஓப்பன் ஆனதும் ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லுதுன்னா புட் சைடு. ஸோ அன்றைக்கி மார்க்கெட் புட் சைடு போயிருக்கா பாருங்கள், ஓப்பன் ஆனதும் கால் சைடு கீழே இறங்கியிருக்கு, புட் சைடு மேலே ஏறுது. ஸோ ஆஸ் பர் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி எடுத்து இங்கே வந்து 1 லாட் புக்குடு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரில் போட்டிருக்கேன். அதாவது இங்கே 203ல் என்ட்ரி எடுத்திருக்கேன், 243ல் ஒரு லாட் புக்குடு. இன்னொரு லாட் வந்து இந்த ஃபைனல் பாயிண்ட்டுக்கு ஒன்று தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், இல்லைனா எஸ்எல் அடித்தா விட்டுருவேன். இப்போ இங்கே 203ல் நான் எடுத்திருந்தா இந்த இடத்துல இந்த 2 ரெட் கேண்டில் ஏதோ ஒரு கேண்டில், ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில்லையே நான் வந்து எக்ஸிட் ஆகிருப்பேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 50-50 சக்ஸஸ்னு போட்டிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி இறங்கியிருக்கா. ஸோ இங்கே நிஃப்டி வந்து செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் தொட்டுருச்சு. இந்த காரணத்தினால தான்
இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்டை தொடும்போது அந்த டயத்தில் இங்கே என்ன கேண்டில் புட் சைடில் இருக்கோ அந்த இடத்துல நான் வந்து புக் பண்ணிடுவேன். ஸோ இதனால் நமக்கு புட் சைடு முடிஞ்சு போச்சு. பட் திரும்ப வந்து மார்க்கெட் வந்து இங்கே வந்து கால் சைடு போயிடுச்சு. நான் கால் சைடு போயிருந்தால் நான் அன்றைக்கி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். சரிங்களா? ஓகே. ஸோ அன்னைக்கு வந்து மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. நீங்கள் பாருங்கள் 3:16 நோ என்ட்ரி ஃபர்தர் அப்படின்னு போட்டுட்டேன். பட் இங்கே இந்த சார்ட்டை பார்க்கும்போது கால் மேலே போயிருக்கு, புட்டு இறங்கியிருக்குன்னு தோணுதா? ஸோ அதனால் டுடே ப்ரெடிக்ஷன் ஃபெயில்டு, ஆனால் வி சக்ஸஸ். ஸோ இந்த இடத்துல புதன்கிழமை பாருங்கள் 50-50 சக்ஸஸ். சரிங்களா? இப்போ அடுத்து வியாழக்கிழமைக்கான ப்ரெடிக்ஷன் சார்ட்டையும் நம்ம வந்து முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டோம் புதன்கிழமையே. அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் புட் சைடுன்னு காட்டுது ஆப்ஷன் செயின் டேட்டாவில். அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், மார்க்கெட் வந்து புட் சைடுனால நம்ம புட் சைடில் மட்டும்தான் நம்ம என்ட்ரி செட்டை போட்டிருப்போம். புட் சைடில் இந்த பாயிண்ட்லேருந்து எங்கே என்ட்ரி கிடச்சாலும் செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட்டு, இல்லை ஃபஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட்டு, இப்படி தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். நிஃப்டிலையும் டேரெக்டாக என்ட்ரி கிடச்சா எடுப்போம், இல்லை சென்செக்ஸில் என்ட்ரி கிடைக்கும் போது அதை நிஃப்டியில் எடுப்போம். ஓகேங்களா? இப்போது அன்றைக்கி நடந்திருக்கா போய் பார்ப்போமா? பாருங்கள், மார்க்கெட் பிளாஸ்டடின் புட் சைடு. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக புட் சைடு போயிருக்கு. ஸோ பட்டையை கிளப்பிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் 1.5% மேலே போயிருக்கோம். மார்க்கெட் வந்து ஃபுல்லாக செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சா? ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ 584னா 600லேருந்து 1056னா 400 பாயிண்ட் இங்கே கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கு மேலே பாருங்கள், இங்கேருந்து 1200 பாயிண்ட் போயிருக்கா? ஸோ இதெல்லாமே ஆப்ஷன் செயின் டேட்டாவில் நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ வியாழக்கிழமை சக்ஸஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வெள்ளி என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இன்றைக்கி வந்து லேட்டாக தான் நான் போஸ்ட் பண்ணேன், ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் சார்ட் வந்து லேட்டாக போஸ்ட் பண்ணேன். மார்க்கெட் வழக்கம் போல் ஓப்பன் ஆனதும் இன்றைக்கி பாருங்கள் 9:20க்கு என்எஸ்சியில் உள்ள ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து கிளியராக இருந்துச்சு அதோட டேட்டா. ஆனால் சென்செக்ஸோட ஆப்ஷன் செயின் வந்து இஸ் நாட் கிளியர்னு 9:20 கொடுத்துருந்தேன். இதனால் இந்த டேட்டாவை வச்சுட்டு, கன்ஃபியூஸான டேட்டா வச்சுட்டு என்னால் இன்றைக்கி மார்க்கெட் எந்த திசையில் போகும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியலை. பட் இருந்தாலும் அப்போ இருந்த டேட்டாவை வச்சுட்டு மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ன்றதை கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? பிஎஸ்சி ஆப்ஷன் செயின் இஸ் நாட் கிளியர். இதை நான் வந்து எடிட் பண்ணல. எடிட் பண்ணியிருந்தா இங்கே கீழே பாருங்கள் எடிட்டட்னு காட்டியிருக்கோம், இந்த மாதிரி காட்டியிருக்கோம். பட் ஆனால் நான் வந்து கரெக்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த டயத்தில் டேட்டா கிளியர் இல்லை. இருக்கிற டேட்டா வச்சு நான் சைட்வேஸ்னு கொடுத்துட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் டேட்டா அந்த 9:20க்கு வர டேட்டா வச்சு தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி ரன் ஆகுது. அதுக்கு மேலே 9:25 வந்தாலும் அந்த டேட்டா வந்து அதை வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரன் ஆகாது. அதனால் அதுக்கப்புறம் கிளியராக இருந்தால் நம்ம என்ன சொன்னாலும் அது நடந்திருக்காது. சரிங்களா? ஸோ வெயிட் ஃபார் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி அப்போ வந்து வேறு வழியில் சைட்வேஸ், அதாவது ரேஞ்ச் பவுண்டு. ஓகேங்களா? சைட்வேஸ்னாலும் ரேஞ்ச் பவுண்ட்னாலும் ஒன்று தான். ஸோ கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து அப்போ எந்த சைடில் போயிருக்கு? மார்க்கெட் வந்து கால் சைடு போயிருக்கு. ஸோ கால் சைடில் போயிட்டு திரும்ப புட் சைடில் இறங்குன்றது அர்த்தம். ஸோ நான் வந்து வெயிட் ஃபார் த ரைட் என்ட்ரி தட் இஸ் இன் த ஃபஸ்ட் பாயிண்ட் கால் ஆர் புட் சைடு. அதாவது இப்போ மார்க்கெட் ரெண்டு சைடில் எந்த சைடு போகும்னு தெரியாது இல்லையா? ஸோ அதாவது ஃபஸ்ட்டு இப்போ கால் சைடு போச்சுன்னா கால் மேலே போயிருக்கும், புட்டு இறங்கியிருக்கும். அப்போ புட்டிலேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் எடுக்கணும். இல்லை ஓப்பனில் வந்து புட்டு மேலே போயிடுச்சுன்னா கால் வந்து கீழே இறங்கியிருக்குமா? அப்போ கால்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் எடுக்கணும். அதைத்தான் நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஸோ நிஃப்டி புட் சைட் ஃபஸ்ட் பாயிண்டில் என்ட்ரி கொடுத்துட்டு 25 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு ஆஸ் பர் அவர் ஸ்ட்ராட்டஜி. இது கொடுத்துட்டு ஓகே, அதாவது வெயிட் ஃபார் த ரைட் என்ட்ரி தட் இஸ் இன் ஃபஸ்ட் பாயிண்ட் இன் கால் ஆர் புட் சைட். அதாவது இந்த கால்லையோ புட்லேயோ எந்த இடத்துல ஃபஸ்ட் பாயிண்டில் என்ட்ரி கிடச்சாலும் என்ட்ரி எடுத்துருங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதன்படி அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள், இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் என்ட்ரி எடுங்கன்னு 9:29 கொடுத்துருந்தேன். 10:30க்கு அந்த மாதிரி நமக்கு என்ட்ரி கொடுத்துட்டு மினிமம் டார்கெட்டை ஒரு டார்கெட் கொடுத்துருச்சு. நான் முன்னாடியே சொன்னேன், ரேஞ்ச் பவுண்டில் ஃபுல் டார்கெட் எதிர்பார்க்க முடியாது. என்ட்ரி எடுத்ததுலேருந்து சென்செக்ஸில் 100 பாயிண்ட்டும், நிஃப்டியில் வந்து ஒரு 20-25 பாயிண்ட்டும், அதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் பாதி தூரமும் சொல்லியிருப்பேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 140, இது 190னா ஒரு 25 பாயிண்ட்டு சென்ட்ரா. சரிங்களா? அது நடந்திருக்கான்னு பார்ப்போமா? இங்கே இதான் நிஃப்டி ஆஃப்டர் மார்க்கெட். இப்போ இங்கே பாருங்கள், புட் சைடில் இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கு. இங்கே 143 என்ட்ரி கிடச்சிது. இந்த ஹை பார்த்திங்கன்னா 173 கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ 20-25 பாயிண்ட் நமக்கு 179 கிடச்சிது. ஸோ 25 பாயிண்ட் இங்கே நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அகைன் எஸ்எல் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? பட் என்ன இருந்தாலும் நமக்கு என்ட்ரி ஒரு சின்ன டார்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே போயிருக்கு. அதாவது மார்க்கெட் நான் சைட்வேஸ்னு சொல்லியிருந்தேன். எஸ்டர்டே க்ளோஸ் இங்கே இருக்குது 220. ஸோ அன்னைக்கு மார்க்கெட் வந்து கால் சைடு போயிருக்கு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம டேட்டா ஃபெயில் ஆகிடுச்சு. பட் ஆனால் நான் சொல்கிறேன் மறுபடியும், பிஎஸ்சி ஆப்ஷன் செயின் இஸ் நாட் கிளியர். அதனால் நமக்கு இங்கே மிஸ் ஆகிருக்கு. பட் என்ன இருந்தாலும் ஃபெயில் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஸோ டுடே ஆல்சோ மை ப்ரிடிக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த வாரம் நம்மளோட ப்ரிடிக்ஷன் மொத்தமாக எவ்வளோ இருந்துச்சுன்னா 50-50, அதாவது ஒரு நாள் ஃபெயில் ஒரு நாள் பாஸ், இந்த இடத்துல ஒரு நாள் பாஸ் இன்னும் ஒரு நாள் ஃபெயில். இந்த நடுவில் உள்ள புதன்கிழமை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நமக்கு என்ட்ரி டார்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கியிருக்கான். ஸோ 50% பாஸ் அப்படின்னு. ஸோ டோட்டலாக கொடுக்கும்போது ஆவரேஜாக நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த வாரத்தில் 50% ஒர்க் ஆகிருக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி 80% ஆச்சு, இதுக்கு முன்னாடி 100% ஆச்சு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே குமுலேட்டிவாக தான் எடுக்கணும். ஒரு நாளை வச்சு நம்ம எதுவும் முடிவு பண்ணாதீங்க. புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் நம்மளை வாட்ச் பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். டக்குன்னு என்ட்ரி எடுக்காதீங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு பல நாள் ஆகும். அதில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு பேசிக் வீடியோன்னு இருக்கும், அதை பாருங்கள். ஏன்னா நம்ம முழுக்க ஆப்ஷன் செயின் டேட்டா ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸை வச்சு மட்டும்தான் நம்ம ப்ளே பண்ணுறோம். நம்ம வந்து நியூஸை வச்சு ப்ளே பண்ண மாட்டோம், எஃப்ஐடிஐ டேட்டா வச்சு ப்ளே பண்ண மாட்டோம், வால்யூம் வச்சு ப்ளே பண்ண மாட்டோம், அண்ட் நிஃப்டி இண்டெக்ஸை வச்சே நம்ம ப்ளே பண்ண மாட்டோம். சரிங்களா? நமக்கு என்எஸ்சி டேட்டா கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா, என்எஸ்சி வெப்சைட் கொடுத்தது இந்த என்எஸ்சி ஆப்ஷன் செயின் தான். இந்த என்எஸ்சி ஆப்ஷன் செயின் டேட்டாவை பார்த்துட்டு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து எல்டிபி ப்ரீமியம் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வச்சு மட்டும்தான் நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம ப்ளே பண்ணுறோம். சரிங்களா? இது யார் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இண்டெக்ஸ் சார்ட்டை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணும். ஒருத்தர் வந்து இஎம்ஏ இண்டிகேட்டர்லேருந்து மேலே காட்டுது, ஆர்எஸ்ஐயில் மேலே காட்டுது, புட் சைடு காட்டுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலே இருக்குது அதனால் மேலே போகும், இல்லை எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிடுச்சு மேலே போகும், எஸ்டர்டே லோ கீழே போயிடுச்சு கீழே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா 50க்கு 50 கூட தாண்டாது அதெல்லாம். சரிங்களா? அதெல்லாம் ஆவரேஜாக பார்க்கும்போது ஃபெயில் ஆயிரும். பட் இதுதான் வந்து ஒரிஜினலு. இதை வந்து யார் படித்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன இண்டெக்ஸ் சார்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரியும். ஆனால் இது வெறும் நம்பர்ஸ் தான். நம்பர்ஸ் வந்து யார் படித்தாலும் நம்பர் தான், அது வந்து மாறவே மாறாது. இப்போது இது திங்கட்கிழமைக்கான ப்ரிடிக்ஷன் சார்ட்டு, அதாவது பிளேயிங் சார்ட்டு. 25,500 கால் ஆப்ஷன், 25,700 புட் ஆப்ஷன். இதோட லெவல்ஸ் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸ் ஆனது 82,400 கால் ஆப்ஷன், 83,400 புட் ஆப்ஷன். அதோட ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். மார்க்கெட் வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் கால் சைடும் புட் சைடும் இந்த ஜோனை விட்டு அவுட் ஆஃப் த ஜோனில், அதாவது இந்த ஜோனை விட்டு வெளியே எங்கேயா ஓப்பன் ஆனால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறும். இல்லைனா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த பாயிண்ட் எதுவுமே மாறாது. சரிங்களா கைஸ்? ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.